வணக்கம், நான் உங்கள் ஷர்மிளா. இது உங்கள் நூர் ஷர்மி ஸ்டோரி டைம். நம்ம இந்த பகுதியில் யாதுமாகி நின்றாள் 6 மற்றும் 7 பகுதி இது ஒரே இதில் பார்த்துடலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கருணாகரன் சொன்னதை கேட்டு அதிர்ந்த லக்ஷ்மி அதன் பின் அவரிடம் மேற்கொண்டு பேசவில்லை. மௌனமாக சாப்பாடு பரிமாறத் தொடங்கினாள். இது நந்தினியின் கண்களில் பட்டுவிட்டது. மெல்ல லக்ஷ்மியை நெருங்கியவள் குடையத் தொடங்கினாள். அம்மா, என்னடி அப்பா என்ன இன்னைக்கு தனியாக சாப்பிட்றாரு? அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிற? தெருவில் போகிற வர்றவங்களையெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லலாமா? எதுக்கு தெரு வரைக்கும் போகணும்? வீட்டுக்குள்ளேயே பெரிய பணம் ஒருத்தர் இருக்காருல்ல. நந்தினி எங்கு வருகிறாள் என்பது லக்ஷ்மிக்கு புரிந்தது. அவளை கூர்மையாக பார்த்தாள். என்ன பார்க்கிற? ஆரம்பிச்சிட்டியா? நான் என்னமா தப்பா கேட்டுட்டேன்? தோப்பார், என் புருஷன் தனியாகவும் சாப்பிடுவார், சிலர் கூட உட்காந்தும் சாப்பிடுவார், ஆடிக்கிட்டும் சாப்பிடுவார், பாடிக்கிட்டும் சாப்பிடுவார். இது அவர் வீடு. எப்படி சாப்பிடணுங்கிறத அவர் பிரியும். இதில் மூக்க நுழைக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. குறிப்பாக உனக்கு கிடையாது. பேசாமல் ஓடி போயிரு. இல்லை கொதிக்கிற குழம்ப அப்படியே மூஞ்சியில் தூக்கி ஊற்றிடுவேன். லக்ஷ்மியின் அப்படி ஒரு ஆவேசம் அதிர்ந்துதான் போனாள் நந்தினி. அம்மாவுக்கும் மகளுக்கும் அவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அது கருணாகரன் காதுகளிலும் விழவும் அவர் ஒரு மெல்லிய அது அவர் நிமிர்வதிலும் கண்ண கதுப்புகளை துடிக்க விடுவதிலையும் தெரிந்தது. நல்ல வேளை பொரியல் போட வந்த லக்ஷ்மி பார்த்துவிட்டு அவரை சமாதானப்படுத்துவது போல பேச தொடங்கினாள். ஏங்க, பணம் தான் வந்துடுச்சுல, துணிமணிகளை வாங்கி விடுவோமா? தாலியும் செய்ய கொடுக்கணும். என்னங்க முன்னுக்கிட்டே வாயை திறந்து தான் பதில் சொல்லுங்களேன். அந்த 2வது என்ன கேட்டுக்கிட்டு இருந்தா? உங்கள் காதில் விழுந்துடுச்சாக்கும். அவ கிடக்கிறா, கழுதை விடுங்க. கழுதையா? அது நல்ல ஜென்மம் லக்ஷ்மி, இது ஓனாய். வேண்டாங்க. சாப்பிடும்போது நல்லபடியாகவே எதையும் யோசிக்கிறதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. காதலை விழுறதும் நல்லதாக இருக்கணும்ல. கருணாகரன் அதிரத் தொடங்கவும் வீடே திரும்பி பார்த்தது. அமைதியாக படுத்திருந்த சதாசிவமும் எழுந்து அமர்ந்தார். அவர்தானே இப்போது விஷயத்தின் மையம். கருணாகரனுக்கும் லக்ஷ்மிக்கும் மெல்ல பதைக்க ஆரம்பித்தது. சதாசிவம் ஒரு முடிவுக்கு வந்தவரை போல, நந்தினி இங்க வாமா என்றார். நந்தினியும் புடவை முந்தானையை விரலில் மோதிரம் போல சுழற்றி கொண்டு அவிழ்த்தபடி நின்றாள். உனக்கு இப்போ என்னம்மா தெரியணும்? எதுவும் இல்லையா? அப்புறம் எதுக்கு உங்கள் அம்மா கிட்ட போய் நான் என்ன உன்னை உட்காந்து சாப்பிடலைன்னு கேட்டேன்? அது சரி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப துக்ககரமான நாளுமா. என் மனசே சரியில்லை. நான் ரொம்ப வெளியில் போகிறதில்லன்னு உனக்கே தெரியும். இன்றைக்கி என்னவோ தோணுச்சு, கோயிலுக்கு போனேன். அப்படி போன இடத்துல இந்த இலவச அன்னதான திட்டத்துக்கு டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வாங்கிறதுக்கும் போட்டி. அந்த போட்டியில் நான் பார்க்கக்கூடாத ஒருத்தரையும் பார்த்துட்டேன். அதாம்மா மனசு உடஞ்சி போயிட்டேன். அங்கே யார் என்ன ஏதுன்னு உனக்கு தெரிய தேவையில்லை. அது என்னோட போகட்டும். இவ்வளவுதான் விஷயம். எல்லோரும் எல்லா ரகசியங்களையும் எல்லார்கிட்டையும் சொல்லியாகணுங்கிறது கட்டாயமெல்லாம் கிடையாது. இது உனக்கும் தெரியும். உனக்குள்ளேயும் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதை நான் என்னைக்காவது நீ சொல்லியே ஆகணும்னு அடம் பிடிச்சிருக்கேனா? ஆகையால் நீயும் அடம் பிடிக்காம உன் வேலை என்னவோ அதை பாரு. இவ்வளவு தூரம் கூட நான் உன்னை கூப்பிட்டு சொல்ல தேவையில்லை. ஆனால் நான் சொல்லி இருக்கேனா? காரணம் உன் சுபாவம்தான். உன்னால் தொட்டு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. பாலா போன என்னாலையும் அது அதிகரிக்கணுமா? இதான் விஷயம்னு சொல்லிட்டேன். இனி உன் மண்டையை எதுவும் குடையக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். மீறி குடைஞ்சா அதுக்கு என்ற சதாசிவம் கருணாகரனை பக்கம் திரும்பி, எப்பா கருணாகரா, தலைக்கு மேலே கல்யாண காரியம் இருக்குல்ல, நீ மற்ற விஷயங்களெல்லாம் உன் கவனத்தை சிதறவிடாதப்பா, அது நல்லதுக்கு இல்லை என்று முடித்தார். பெரியவர்தான். ராதாவும் கேட்டபடிதான் இருந்தால் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வெளியே உள்ள கணேசனின் ஜெராக்ஸ் கடையை நோக்கித்தான் சென்றாள். கடையில் ஒரு என்ஜினியரிங் பாட புத்தகம் இன்னொரு புத்தகமாக அப்படியே உருவாகி கொண்டிருந்தது. கல்லா காலியாக இருந்தது. ராதா வந்து அதில் அமர்ந்தாள். வாங்க முதலாளியம்மா என்று கணேசனும் அவளை ஜாலியாக எதிர்கொண்டான். ஆனால் அவளிடம் பதில் இல்லை.
இறுக்கமும் சலனமும் முகத்தில் ஓடிக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தது. என்ன ராதா, திரும்பவும் சின்னவளால் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனைனாலே அவதானே எல்லாரும் மனசுலையும் முன்னாடி வர்றா. என்ன செய்ய, அவ பிறந்த நேரம் அப்படி. அம்மாவும் இதையே தான் சொன்னாங்க. ஒருத்தர் நல்லவராக இருக்கிறதும் கெட்டவராக இருக்கிறதும் கருத்தரிச்சிருக்கும் போது அந்த தாய் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் போல இருக்கு. பின்ன நீ நரசிம்ம அவதாரம் பற்றி கேள்விப்பட்டது இல்லையா? அதில் வர்ற பிரகலாதன் யாரு? அம்மாவோட கருவுக்குள்ளே இருக்கும்பொழுதே நாரதர் நாராயணா நாராயணா உபதேசம் பண்ணதை கேட்டு பிறந்தவர் தானே. வாஸ்தவம்தான். இதெல்லாம் யோசிக்கும் போது தான் தெரிய வருது. சரி, இப்போ என்ன பிரச்சனை? கணேசன் கேட்க ராதாவும் சதாசிவம் பேசியதை அப்படியே கூறினாள். உடனே அவனிடம் சலனம். உங்களுக்கு என்ன ஆச்சு? இல்லை, இதை இப்படியே போட்டு உடைச்சிட்டாரான்னு ஆச்சரியப்படுறேன். இல்லாட்டி அவன் நோண்டிக்கிட்டே எல்லாம் இருப்பா. உண்மைதான், பாவம் உன் பெரியப்பா. என்ன நீங்களும் அம்மா மாதிரியே பேசுகிறீங்க. உனக்கு விஷயம் தெரிய வந்தால் நீயும் அப்படித்தான் பேசுவ. அது என்னன்னு எனக்கு ஒரு மாதமாகவே தெரியும். அதான் என்னன்னு கேட்குறேன். சொல்கிறேன் ராதா, உங்ககிட்ட சொல்கிறதுல எந்த தப்பும் வந்துடாது. பெரியப்பாவுக்கு கல்யாணமாகி அப்புறமா தன் மனைவியே பெரியப்பாவே இன்னொருத்தருக்கும் கட்டி வச்சது உனக்கு தெரியும் தானே. அப்படி இன்னொருத்தவங்க பின்னாடி போனவங்க சரியாக வாழாமலே இல்லை, வாழ முடியாமலோ போய் வீடு வீடாக 10 பாத்திரம் தேய்ச்சி பொழைக்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அடக்கடவுளே, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க காதல நிலை. அந்தால் அப்படியே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டானாம். ஐயோ, அவங்கள தான் பெரியப்பா கோயிலில் பார்த்துருக்காரு. ஓ, அதான் பழைய நினைவுகள் பாதிச்சிடுச்சோ? இருக்காதா பின்ன. தான் விட்டு கொடுத்தும் அவங்களால வாழ முடியலன்னா வருத்தமாக தானே இருக்கும். ஆமாம் கணேசத்தான், பெரியப்பாவுக்குத்தான் எவ்வளவு பெரிய மனசு. மற்ற ஆம்பளைங்கன்னா கோவிச்சு நல்லா கஷ்டப்பட்டு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சாபந்தான் கொடுப்பாங்க. ஆனால் பெரியப்பா பாவம்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும் ராதா? அவங்கவங்க கர்மத்தை அவங்க தான் அனுபவிச்சாகணும். இல்லை, அனுபவித்து தீர்க்கணும். உனக்காக நான் சாப்பிட்டா உன் பசி ஆறிடுமா என்ன? சாப்பிட்டா பசியாராமல் போகலாம். ஏன்னா உடம்புங்கிறது வேற வேற, ஆனால் மனசுங்கிறது எல்லோருக்கும் ஒன்று தான் அத்தான். இங்கே நான் ஒரு நல்லதை நினச்சா அங்கே அது ஆசீர்வாதமாகவோ இல்லை அனுக்கிரகமாகவோ அமையும், வேலை செய்யும். நீ என்ன சொல்கிற? ஏன் அவங்கள நாம் ஆதரிக்கக்கூடாது? என்ன ராதா, சல்லுன்னு உச்சிக்கே போயிட்ட. ஆதரிக்க நினைக்கிறதே உச்சியா? தப்புத்தான். எனக்கு என் பெரியப்பாவோட சந்தோஷம் முக்கியம். அதுக்காக அவங்க நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இதோ பார், நீ இப்போ கல்யாண பொண்ணு, ஒரு வீட்டுக்கு வாழ போகிறவ. அந்த வீட்டை பற்றி கவலைப்படு, இந்த வீட்டை பற்றின கவலையை விடு. கிட்டத்தட்ட உன்னை போலத்தான் நானும் யோசிக்கிறேன். உனக்கு முன்னால் அவங்களுக்கு நான் உதவி செய்துட்டேன். கணேசன் இன்ப அதிர்ச்சி அளித்த போது தாலி செய்ய கொடுப்பதற்காக அப்பாவும் அம்மாவும் புறப்பட்டு கொண்டிருந்தனர். கருணாகரனும் லக்ஷ்மியும் புறப்பட்டு விட்டார். ஜெராக்ஸ் கடையில் இருந்து வெளியே ராதா வரவும் அவளை பார்த்து சந்தோஷத்தோடு இருவரும் சிரித்தனர். எங்கம்மா, அம்மா அப்பாவோட கிளம்பிட்ட? இன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா? அதான் ஆச்சாரியை பார்த்து தாலி செய்ய கொடுத்துடலாம்னு போய்கிட்டு இருக்கோம். ஆமாண்டா கண்ணு, இப்போ கொடுத்தாதான் முகூர்த்தத்துக்கு பிரச்சனை இல்லாமல் கையில் கிடைக்கும். நாங்கள் போயிட்டு வந்துடட்டுமா? கருணாகரன் கேட்டார். பார்த்து போயிட்டு வாங்கம்மா, வர்ற வழியில் பத்திரிக்கைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறோம். கருணாகரன் கூறவும், மாமா, பத்திரிகை டிசைனை ராதாவுக்கு காட்டாமல் முடிவு பண்ணாதீங்க என்றான் கணேசன். குரல் மட்டும்தான் கேட்டது, ஆளை காணவில்லை. பாத்தியாவனை உள்ளே உட்காந்துக்கிட்டு ஐயா நமக்கு கட்டளை போடுறார். ஏன் நேரில் வரமாட்டிங்களோ? கருணாகரனின் கேள்விக்கு கணேசனிடமிருந்து பதிலே இல்லை. பார், கேட்டதுக்கு கூட பதிலே சொல்லாமல் இருக்கிறது. இவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோம். பேசாமல் வாங்க, உங்களுக்கு அவனை வம்புக்கு இழுக்கலைன்னா தூக்கமே வராது என்றவளாக லக்ஷ்மி கருணாகரனை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அவர்கள் செல்லவும் மெல்ல கணேசன் வெளியில் வந்தான். எங்க போயிட்டாங்களா? என்னத்தான், அப்பா கிட்ட இப்படி திட்டு வாங்கணுமா? பேசுறத எதிரில் வந்து பேசினாத்தான் என்ன? ராதா கொஞ்சம் கோபத்தோடு கேட்டால். அவனிடம் உறைந்து போனது போன்ற அமைதி. என்னத்தான் பேசாம?
பேசாத ராதா, நான் வரலைன்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லைன்னு சொல்லுவார். வந்தாலோ நல்ல காரியத்துக்கு போகும்போது உன் நொண்டி காலோட எதிரில் வரணுமான்னு கேட்பார். இதுக்கு அது மேல் இல்லையா? அவன் கேட்டதும் அதன் ஆழம் ராதாவுக்கு வெகுவாகவே ஊடுருவியது. அவனது மௌனம் அவளையும் ஆழமாக பற்றி கொண்டது. அவன் சொன்னதும் உண்மைதான். இது தனக்கு தெரியாமல் போய்விட்டதே. ராதா தனக்குள் வருத்தத்தில் விழுந்த அதே சமயம் கணேசனுக்கு சிறு ஆறுதலையாவது தர ஆசைப்பட்டாள். அத்தான், என்ன ராதா, என் கல்யாண பத்திரிகை டிசைனை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். நானா நல்லா இருக்கப்போ இல்லை, நீ தான் செலக்ட் பண்ணுற. அட சும்மா இரு ராதா, எனக்கு என்ன தெரியும்னு நீ என்ன செலக்ட் பண்ண சொல்கிற? அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் பண்ணுறீங்க. நீ தான் பண்ணுற. நீ பண்ணாதான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்குவேன், அழுத்தமாக சொல்லிக்கொண்டே வீட்டினுள் சென்றாள். அவள் அப்படி சொல்லியபடி வருவதை வெறித்து பார்த்தபடி இருந்தாள் நந்தினி. அவள் பார்க்கும் விதமே சரியில்லை. அதை மூன்றாம் அவள் ரஞ்சினியும் கவனித்தாள். என்ன நந்தினி அக்கா, என்ன யோசனை? பெருசாக ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுதே. சும்மா இருக்க மாட்டே நீ? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் சும்மா இருக்க சொல்கிற. போய் வேலையை பாருடி. இவ கல்யாணத்தை பற்றி பத்திரிக்கைக்கு அவர் டிசைன் செலக்ட் பண்ணணுமாம். ஓ, இப்போ இதான் உன் பிரச்சனையா? அந்த நுண்டிக்கு இவ ஓவராக இடம் கொடுக்குறா. மெல்ல பேசக்கா, அக்கா காதில் விழுந்தா வருத்தப்படுவா. படட்டுமே, என்ன இப்போ? நான் ஒருத்தி இருக்கும்போது இவ எப்படி இவன்கிட்ட டிசைன் செலக்ட் பண்ண சொல்லுவா? இவனுக்கு என்ன தெரியும்? ஐயோ, மெல்ல பேசு. நான் இப்படி தாண்டி பேசுவேன், எனக்கு என்ன பயம்? நந்தினி வெளிப்பக்கம் நின்று கொண்டு பலமான குரலில் கேட்டது ராதாவின் காதில் மட்டுமல்ல, கணேசனின் காதுகளிலும் விழுந்தன. ராதா வரையிலும் எப்போதுமே வராத கோபம் புடைத்து கொண்டு வர ஆரம்பித்தது. திருமணம் நடக்க இருப்பது எனக்கு இதில் என் விருப்பம்தான் முக்கியம். பொறாமை பிடித்த நீ கல்யாண பத்திரிகை தேர்வு செய்தால் இந்த கல்யாணமே கூட நின்று போகலாம். அவ்வளவு நல்ல எண்ணம் உனக்கு என்று பேசும் எண்ணம் நாக்கில் நுனி வரையில் வந்து விட்டது. அதற்கான முதல் வார்த்தையை சொல்லிக்கொண்டே திரும்பிய போது கணேசனே வந்து அவள் எதிரில் நின்றவளாக வலிய தொடங்கியிருந்தான். நந்தினி, என்ன நந்தினி, நானே உன்னை கூட்டிக்கிட்டு போய் தான் டிசைன் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது தெரியாமல் என்னை தப்பாக பேசிட்டியே. அவன் அப்படி பேசுவான் என்று ராதா கூட எதிர்பார்க்கவில்லை. நந்தினியிடமும் சன நேரத்தில் பெருமாற்றம். என்ன கணேசா, என்னை கூல் பண்ணுறதுக்காக சொல்கிறியா? கூல் பண்ணுறதுக்கா? உன்னை இப்படியெல்லாம் ஒருத்தரால் கூல் பண்ண முடியுமா? இந்த வீட்டில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அழகிலையும் சரி அறிவிலையும் சரி உன்னை அடிக்க ஆளே இல்லைங்கிறது என் அபிப்பிராயம். அவன் பேச பேச நந்தினி ஐசாக உருக தொடங்கிவிட்டாள். ஆனாலும் வெளியே இரும்பாக காட்டிக்கொண்டு, உனக்கு தெரிஞ்ச இந்த உண்மை என் அருமை அக்காவுக்கு தெரியலையே. தெரிஞ்சா அவ ஏன் இன்னும் அசடாவே இருக்கா? ஒரு புத்திசாலியை இன்னொரு புத்திசாலிக்குத்தான் தெரியும். நந்தினி உடனே அவனை குறுகுறுவென்று உற்று பார்த்தால், தெரியுது, நான் புத்திசாலி எல்லாம் இல்லை, சும்மா பேச்சுக்குத்தான் சொன்னேன். அவள் உடனே ரசித்து சிரிக்க தொடங்கினாள். எல்லாவற்றையும் கேட்டபடி படுத்திருந்த சதாசிவம் பெரியப்பாவின் கண்களில் கண்ணீர் துளித்து விட்டு இருந்தது. அதை கவனித்த ராதா அருகில் சென்றாள். பெரியப்பா, கேட்டியாமா அவன் பேசினத? இவன் வரையில உடம்புதாமா ஊனம், மனசுல அவன் ஒரு மகாராஜா. மாமா துளிக்கூட தானுங்கிற எண்ணம் இல்லை, எவ்வளவு அடிபட்டாலும் தாங்கிக்கிற திடம், தன்னை வெறுக்கிறவங்களுக்கு கூட நல்லதே நினைக்கிற எண்ணம்னு கணேசனை தான் ரொம்ப கிரேட் பெரியப்பா. நான் இப்போ சொல்கிறேன்மான், இவன் ரொம்ப நல்லா இருப்பான், நீ வேணா பாரு. சதாசிவம் பெரியப்பா அடிமனதில் இருந்து வாழ்த்து தெரிவித்தார். உங்கள் வாக்கு பழிக்கட்டும் பெரியப்பா. ராதா அதை ஆமோதித்த போது ஜெராக்ஸ் எடுக்க வந்திருந்த ஒருவன் கையில் ஒரு ஃபைலுடன் எட்டி பார்த்தான். கணேசனோ பாத்ரூம் போயிருந்தான். ராதா ரஞ்சினியை அனுப்பியால் அவளும் உற்சாகமாக ஓடினாள். அவள் வரவும் சிரித்தான். அந்த சிரிப்பில் பல அர்த்தங்கள். அவளிடமும் ஒரு புது உற்சாகம். என்ன இது, வீட்டு பக்கமெல்லாம் வந்துக்கிட்டு? ஏன் என்னை எதிர்பார்க்கலையா? ஐயோ, யாராவது பார்க்க போகிறாங்க. புறப்படுங்க ராஜேஷ், நான் இப்போது ஜெராக்ஸ் எடுக்க வந்திருக்கேன். இப்படி துரத்தினா எப்படி? மண்ணாங்கட்டி, உங்கள் ஜெராக்ஸ் லட்சணம் எனக்கு தெரியுது. அதை விடு, உன்னை அனுப்புனது தான் உன் அக்காவா? ஆமாம், அதுதான் பெரிய அக்கா, ரொம்ப நல்லவங்க. அதான் நான் வரவும் ஒன்று அனுப்பி சொல்லி சொன்னாங்களா? இல்லைன்னா அவங்களே வந்திருப்பாங்க. போதும், வழியாமல் புறப்படுங்க.
என் இரண்டாவது அக்கா பார்த்தா அவ்வளவுதான், எல்லோரையும் பார்க்கணும் தானே கிளம்பி வந்திருக்கேன். ராஜேஷ் ப்ளீஸ் போங்க சீக்கிரம், அப்புறம் நான் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அவள் சினுங்க, அவன் ரசிக்க, அதை ராதாவும் வீட்டுக்குள்ளிருந்தே பார்த்தவளாக மெல்ல வெளியே வர தொடங்கினாள். ஐயோ பெரியக்கா வராங்க, நான் பேச்சை மாத்துறேன் சார், இங்கே கலர் ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். ஒரு கலர் ஜெராக்ஸ் மிஷினையும் வாங்கி போட வேண்டியது தானே, அதை கொஞ்சம் ராகம் பாடாமல் ஒழுங்காக சொல்லக்கூடாதா? ஒழுங்கானா எப்படி? மிஷின் இல்லைன்னா போகாமல் வளவலன்னு பேசுகிறவங்கக்கிட்ட இப்படித்தான் பேசுவேன். ரஞ்சினி நடுப்பில் கொடி கட்ட அதை கேட்டபடி வந்த ராதா, என்ன ரஞ்சா, எதுக்கு சண்டை போட்டுற என்று கேட்க அந்த ராஜேஷ் என்பவனும் தன் நடிப்பை தொடர ஆரம்பித்தான். மேடம் நீங்களே சொல்லுங்கள், கலர் ஜெராக்ஸ் இல்லைன்னா அதை எப்படி சொல்லணும்? இல்லைன்னு தானே? ஆமாம், இப்போ வேற எப்படி சொன்னா? அக்கா நீ என்னக்கா இந்த ஆள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு கலர் ஜெராக்ஸ் இல்லாட்டி வாங்கி போட வேண்டியது தானே, என்ன அர்த்தம்? ஓ அதுவா, சாரிங்க, கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம், அப்போ வாங்க. இப்போ சார் ராதாவின் பதில் திருப்தி அடைந்தவன் தேங்க்ஸுங்க என்றான். உங்களைப் போல பேசினா நான் ஏங்க இவங்களோட சண்டை போட போகிறேன்? கொஞ்சம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வைங்க, இல்லை புருஷனாக வரப்போகிறவன் ரொம்பவே கஷ்டப்படுவான் என்று ராஜேஷும் அவளுக்கு மட்டும் புரியும்படி மறைமுகமாக பேசிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தபடி பறந்து போனான். அவளும் அதை ரசித்து சிரித்தாள். சிரித்த வேகத்தில் ராதா பார்க்கவும் முகத்தை வேகமாக மாற்றிக்கொண்டாள். பாவம் ராதா, தங்கையின் காதல் நாடகம் பற்றி எதுவும் தெரியாது அவளையே எச்சரிக்க தொடங்கினாள். ரஞ்சினி, நீ நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக அவர்கிட்ட இப்படி பேசினதாக்கா அடுத்து இந்த பக்கம் வரமாட்டான். இல்லை, இங்கே ஒருத்தருக்கு 3 பேர் இருக்காம், சுற்றி வந்தால் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளை தானே தப்பாக எடுத்துப்பாங்க. பரவாயில்லையே, நீ வயசில் சின்னவளாக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கியே. ராதா பாராட்டினாள். ரஞ்சினிக்கும் அதை கேட்க கொஞ்சம் கூசியது. பாத்ரூம் போன கணேசனும் வந்து விட்டால், என்ன ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதை ஏன் அத்தான் கேட்குறீங்க? ஒருத்தர் கலர் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு வந்தார், அதுதான் நம்ம கடையில் இல்லையே, ஆனால் வந்தவர் அதை வாங்கி வைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டார். இவ அதுக்கு பதில் சொல்ல ஒரே கூத்து, அதுக்கு என்ன இப்போ வாங்கிட்டா போச்சு. ஆமாம், வந்தவன் சுருட்ட தலைமுடியோட சட்டையை இன் பண்ணிக்கிட்டு இருந்தானா? ஆமாம் நினச்சேன், அவன் 2 நாளாகவே இந்த பக்கம் சுற்றி வரான், நான் இருக்கும்போது வராமல் இல்லாதப்ப வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்கான் பாரு. ரஞ்சினி ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இந்த மாதிரி பசங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமே, அதான் வாயிலேயே போட்டேன் என்றவள் மனதுக்குள்ள, அடப்பாவி 2 நாளாக சுற்றி வந்திருக்கிறியா, இரு வச்சுக்கிறேன் ஒன்ன என்றான் அடிமனதில் காதலோடு. அப்போது ஒருவர் பதட்டத்துடன் ஓடி வந்தார். அவர் முகத்திலும் கலவர உணர்வு. இங்கே யாருங்க ராதாங்கிறது? நான் தான். ஏங்க சீக்கிரம் வாங்க, உங்கள் அப்பா அம்மா போன ஆட்டோ மீது லாரி மோதி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, 2 பேருமே உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா தான் அறகுறையாக உங்கள் பேரையும் அட்ரஸையும் சொன்னாங்க. உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக கான்ஷியஸ் இல்லை. அவர் சொல்ல ராதாவுக்கு மயக்கம் வர சரியாக இருந்தது. இத்துடன் யாதுமாகி நின்றால் 6 மற்றும் 7ஆம் பாகம் முடிவடைந்தது. நாம் மீண்டும் 8 மற்றும் 9ஆம் பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.